தென்காசியில் ரயில் நிலையம் அருகே கும்பலாக மது அருந்திக் கொண்டிருந்த சிறுவர்களை தட்டி கேட்ட கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் நண்பனின் பிறந்தநாளை கொண்டாடியவர்கள் சிறை செல்ல நேர்ந்ததன் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் 46 வயதான முருகன். கூலி தொழில் செய்து வந்த இவர் கடந்த 15ஆம் தேதி இரவில் தென்காசி ரயில் நிலையம் நோக்கி நடந்து சென்றுள்ளார். உடையார் ரயில்வே கேட் பகுதிக்கு சென்றபோது அங்கு சிறுவர்கள் கும்பலாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் நண்பர் ஒருவரின் பிறந்த நாளை மது விருந்துடன் கொண்டாடியதை பார்த்த முருகன் சிறு வயதிலேயே ஏன் குடித்து சீரழிகிறீர்கள் என்று தட்டி கேட்டுள்ளார். அதற்கு உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சிறுவர்கள் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது போதையில் இருந்த இளைஞர்கள் முருகனை கண்மூடித்தனமாக தாக்கியதில் படுகாயமடைந்து மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அந்த சிறுவர்கள் ரயில் நிலையத்தில் நடைமேடை அருகே அமர்ந்து குடித்து கும்மாலம் போட்டுள்ளனர். இந்நிலையில் முருகன் மயக்கமடைந்து கிடந்தது குறித்து அவ்வழியாக சென்ற சிலர் தென்காசி ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் அவரை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கூலி தொழிலாளியை தாக்கியவர்களில் சிலர் சிவப்பு நிற சட்டை அணிந்திருந்தது தெரிய வந்தது. அதன் மூலம் அவர்கள் அந்த பகுதியில் மேளமடிக்கும் தொழில் செய்து வருவது தெரிய வந்தது. அவர்கள் அனைவரும் 15 முதல் 17 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள். அதில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சிய 3 பேரை பிடிக்க போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நள்ளிரவில் நண்பனின் பிறந்த நாளை கும்பலாக மது அருந்தி கொண்டாடிய சிறுவர்களை தட்டி கேட்ட கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்த சம்பவம் தென்காசியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.